வணக்கம். இது கமலா மல்டி ஸ்பெஷல் வீடியோ. ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன் போடலைன்றதுக்கு நான் எபிசோடாக அப்புறம் கதை சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வீட்டு வைத்தியத்துக்காக தான் நான் இது போட்டேன். இது வந்து இந்த ஹார்ட்டில் அடப்பு இருக்கவங்க, பேட் லெவல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் இது வந்து ஒரு வீட்டு வைத்தியம். இது பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். இது அமேசான்லேயும் கிடைக்குது, விலை கூட. இது நம்ம வீட்டில் சுத்தமாக பண்ணலாம். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். 2018 எங்கள் வீட்டுக்காரர் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு கப்பு பூண்டு எடுத்து அதை உரிச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிது. எந்த கப்பில் நீங்கள் இஞ்சி எடுத்தீங்களோ அதே கப்பில் இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை நல்லா உருட்டிட்டு அப்போ தான் ஜூஸ் வரும். நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் ஜூஸ் எடுத்துருங்க. எலுமிச்சம்பழ ஜூஸையும் அதே எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப் இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழ ஜூஸு. இஞ்சி பூண்டையும் மிக்சிக்குள்ளே போட்டாச்சு. எலுமிச்சம்பழ ஜூஸையும் மிக்சிக்குள்ளே வடிகட்டிட்டு, ஏன்னா கொட்டைகளாக இருக்குல்ல, அதனால கசக்கும். அதனால் அது வேண்டாம். அதை எடுத்துகிட்டு வடிகட்டி ஊற்றிக்கிங்க. இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு, இது வந்து ஜூஸ் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறக்கணும். நான் இந்த பெரிய வடிகட்டி தான் வச்சு இறக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கணும். நம்ம கையில் போட்டு இது மாதிரி அழுத்தி விடணும். இன்னும் மிக்சியில் கொஞ்சம் பாதி இருக்குது. இப்போ ஆப்பிள் சைடர் வினிகர் வாங்கி எந்த கப்பால் இஞ்சி பூண்டு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு வந்து ஆப்பிள் சைடர் வினிகரையும் ஆட் பண்ணிக்கணும். இது ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு எல்லா கடையிலையும் கிடைக்கிது. அதை இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வந்து எங்கள் அடுப்பில் 120 மேக்ஸிமம் நான் 60 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டேன். 2 பாயிண்ட் வைங்க. அதுக்கு மேலே வச்சிடும் பொங்கி ஊற்றிடும். இது பொங்கி வரும். நல்லா 3ல் 1 பங்கு வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சுருங்க. சுண்டதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. இது கடையில் என்னென்னா, நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டு அமுக்கினேன் பாருங்கள், அது நல்லா கை எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லோஷன் எடுத்து கையில் போட்டு நல்லா கையை கொஞ்சம் சில் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 3ல் 1 பங்கு அடங்கினதுக்கப்புறம் அது 1.5 கப்பு கிடச்சிச்சின்னா அந்த ஜூஸு, அந்த 1.5 கப்பு அளவுக்கு தேன் சேர்க்கணும். எந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிச்சோ அந்த அளவுக்கு நான் காதியில் வாங்கி தேன் சேர்த்தேன். உங்களுக்கு நீங்கள் எங்கே தேன் வாங்குறீங்களோ இங்கே வாங்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டியது தான். இது வந்து நம்மளுக்கு 2 பாட்டில் வரும். 2 மாதத்துக்கு வரும். இது நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம். டிஃபனுக்கு முன்னாடி வந்து காஃபி டீ சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும்.